गाइस இன்னைக்கு நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் விளையாட போறோம். அதுல வந்து ஹை விளையாட போறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கான் அமைச்சு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹைக்குள்ள வந்தியாச்சு. ஸோ நம்ம இப்போ போகிறது பிளாக் பில்டிங், அதாவது பேட்டில் பில்டிங். ஸோ போயிடலாமா? நம்ம கூட 2 பேர் கூட விளையாட போகிறாங்க. சரி வாங்க போகலாம். பிளாக் பில்டிங். ரெடி ஸ்டடி கோ. கைஸ் வந்தாச்சு. ஸோ இன்னும் 3 பேர் தேவை. நம்ம அது வரைக்கும் இந்த பார்க்கூர் பண்ணலாம். என்ன இது? இதோ 2 பேர் தேவை. அது வந்துருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கைஸ் நான் இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன். நம்ம கூட என்னோட தம்பியோ என்னோட தங்கச்சியோ வந்து விளையாட போகிறாங்க. அவள்தான் வந்தாச்சு. இந்த கேமில் வந்து நம்மளை வந்து பில்டிங், அதாவது அவங்க சொல்லத்தான் நம்ம காட்டணும். அதான் வந்து இது. அதில் வந்து யார் நல்லா இருக்கோ அதை ஃபஸ்ட்டு 3rd ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவள்தான் கைஸ். வாங்க பார்க்கலாம். வந்தாச்சு. யாரோ டீம் இருக்காங்களா? டிஜே பூத் பைசைக்கிள் ஆக்டோபஸ் தான் ஈஸி. ஸோ ஆக்டோபஸ் படிக்கலாம். எஸ் கைஸ், ஆக்டோபஸ் வந்துடுச்சு. ஈஸி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்து இதில் போயிட்டு இது ஃப்ளோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். அடுத்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை எடுத்து உங்களுக்கு காணும். இவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு ஃபேஸ். பாருங்க தம்பி வந்து இதே மாதிரியே வந்து வச்சு இல்லை கைஸ் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சு தான் வந்து அடுத்து பக்கத்தில் அதே மாதிரி வச்சு இல்லை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி ஆக்டோபஸோட ஃபேஸ். அடுத்து இது ஃபுல்லாக வந்து வரையணும். நீங்கள் எத்தனை நேரம் வரையலாம், ஆனால் அந்த டைமுக்குள்ளே வரையணும். வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து இப்போ கண்ணு வச்சிடலாம். வந்து போட்டு இங்கே ஒரு ஒயிட்டு. அடுத்து இங்கே வந்து அடுத்து வந்து இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு லெக்கு, செகண்ட் லெக் வந்து இது பாதி மட்டும் வைங்க. இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இது பக்கத்துலேருந்து அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் ஏதாவது டீட்டெயில் கொடுக்கணுமா? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுங்க இதுக்கப்புறம் ஓட்டிங் தான்.
அதுக்கப்புறம் ஓட்டிங் இதில் வந்து நம்ம ப்ரைஸ் வாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து லைன் போடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ட்ரெயின் போட்டாச்சு. அவள்தான் என்னோட தம்பியும் இருக்கான்ல, தங்கச்சியும் இருக்கான். இது யாரு தெரியலப்பா. சரி ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் ஒன்று தான் போகிறேன். என் தம்பி தங்கச்சிக்கு தவிர யாருக்குமே நான் வந்து 5 போட மாட்டேன். என்னது இது? ஆக்டோபஸ் ப்ளீஸ் 5 ஸ்டார். கைஸ் என்ன கைஸ் இது? கண்டிப்பாக இதுக்கெல்லாம் போட மாட்டேன். என்ன இது? ஆக்டோபஸ் ப்ளீஸ் 5 ஸ்டார். என்ன கைஸ் இது? ஆக்டோபஸ் சொல்லி சொன்னால் ஆக்டோபஸ் நேம் போட்டு யாருது இது? யாருதுன்னு கிடையாது. ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன். நீங்களா போடுவீங்களானே தெரில எனக்கு. ஷோ கைஸ் நம்ம போஸ்ட் பாருங்க என்னது இது? யாரு கைஸ்? சுத்தமாக நல்லா இது மீன் மாதிரியும் தெரில, ஆக்டோபஸ் மாதிரி சுத்தமாக தெரில. அதனால நான் இது போடவே மாட்டேன். இதோ பாருங்க, வேறு எது ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது எந்த 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 போடுங்க. என்னோட தம்பி போட்டா, தங்கச்சி போட்டான். சரி அவள் தான் கைஸ். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்னோடது இது வந்து என் தங்கச்சி. இது நல்லா இல்லதா, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க முட்டை கண்ணு முறையேச. ஓகே நெக்ஸ்ட் இது யாரு? என் தம்பி தான். எதுதான் இது? ஆமாம் தம்பி. இது போடலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே வாங்க. சரி கைஸ் சுற்றின்னு இருப்போம். பாருங்க வாட்டர் கைஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிடுச்சு. ஏய் கைஸ் ஜாலி கைஸ். பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாருங்க ஜாலியா பாருங்க. எனக்கு அதிசயமும் 1 ஸ்டாரும் 2 ஸ்டாருமே வரல. அதிசயம் இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் கேம் வரைக்கும் பார்க்கலாம். வந்து இதில் 3 கேம் விளையாட்டு நம்ம வந்து இன்னொரு கேம் போகலாம். ஹைட் அண்ட் சீக்னு ஒரு கேம் ஆமாம். இதில் வந்து கேக் கைஸ். இதுக்கு கேக் தான் ஈஸி. அதுவும் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. கேக்கு கைஸ் சொன்ன மாதிரி கேக் தான். இதில் வந்து கேக்கு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குமா கேக்கு? இல்லை வந்து எதில் கேக் இருக்கும்? ஒருவேளை கேக்கே இருக்காதோ? டைப் கேஇ கேக் இல்லை கைஸ். ஆமாம் கேக்கு இல்லை. ஸோ நம்மளே தான் கட்டணும். ஆனால் ஏன் சாப்பிட்றதுலாம் இருக்குது? இருங்க எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ஒயிட்டும் ப்ரௌனு. அடுத்து மேலே போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸு. அதான் அடுத்து வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு. அடுத்து இங்கே ஒன்று எத்தனை போட்டுக்கோங்க? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அடுத்த தான்
உங்களுக்கு ஏதாவது வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா அதை அணிக்கவும். சரி, ஓகே ஓகே ஓகே, இதே மாதிரி பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா, கட் பண்ணிடலாம். வயசாக வந்தாச்சு, அதை முடிச்சிட்டேன். அடுத்து வந்து இங்கேருந்து அப்படியே பிளாக் ப்ரௌனாக அப்படியே வந்து எங்களை தூக்கிடக்கூடாது. க்ரீன் இது மேலே வந்து அப்படியே போட்டுடலாம். லாஸ்ட்டாக 10 கேக் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த டைமில் நான் முடிச்சிடுவேன். அது 2வது ஃபஸ்ட்டு தான் எடுப்போம் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. நான் வந்து எது செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இதில் இருக்க கேக்கு தான் செய்கிறேன். என் தங்கச்சி அமைதியாக இருக்கிறா, பேச சொல்லாமா? வைக்கப்படுறா வைக்கப்படுறா. ஸோ பாருங்க, அடுத்து வந்து இங்கே வந்து சும்மா உழுற மாதிரி எல்லா இடத்துலையும் அதே மாதிரி போடுங்க. சும்மா அதாவது இந்த மாதிரி ஒன்று பெருசாக இன்னொன்று குட்டியாகும். இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் முடிச்சுட்டு ஐடன் சீக்கலாம் நம்ம. கைஸ் இன்னும் 30 செகண்ட்ஸ் ஆகுது. முடிக்க முடியாதுன்னு என்ன நினைக்கிறேன். நம்ம அந்த சைடு போக முடியாது. அடுத்து சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே போடணும். டைம் பத்தாது. கைஸ் இதான் நான் செஞ்சேன், டைம் பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா வேறு ஒன்று போட்டேன் கைஸ். சரி விடுங்க பார்ப்போம். யாரு கைஸ்? என் தங்கச்சி பண்ணதா? என்னது கைஸ்? ஒன்று தலைக்கில இருக்குது. இப்போ பாருங்க, இந்த ஒன்று கரெக்டாக இருக்குது, இந்த ஒன்று கொஞ்சம் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஆமாம், இது யாருது? கேக்கு வரைய சொன்னால் வீடு வரைஞ்சி வச்சுருக்காங்க கைஸ். இதான் ஸோ கைஸ் பாருங்க நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. யார் இது? கைஸ் அழகாக வந்திருக்கான். ஆனால் நான் ஒன்று பார்த்துப்பேன் கைஸ். இங்கே பாருங்க, இது எனக்கு இது ஏதோ கேக் மாதிரி தெரியல. இது பக்கத்தில் இருக்குது கேக் மாதிரி. இது ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ இது யாரு கைஸ்? தெரியல. வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரே நிமிஷம். ஆமாம், ஓகே. இது யாருது? வாவ், ஆனால் ஒன்று தான் போடுவேன். இல்லை, இது பட்டன். என்னது கைஸ்? பட்டன் எதுக்கு வச்சிருக்காங்க? லைட்டு தோ பாருங்க என் தங்கச்சி யாரு? தங்கச்சி இது இருக்கு. தங்கச்சி இது என் தம்பி டான்ஜிரோ கைஸ். எந்தில 0 பாய்சன் கேக். நோ 0வா? ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல गाइस என்னது गाइस இது எங்க இருந்து பார்த்தாலே கேக் மாதிரி தெரியல. கேக்கே கிடையாது, அழகா ஒரு ஷாட்
ஆனால் நான் ஒரு ஸ்டார் போடலன்னா 3 ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஏறிடும். 3 ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஏறிடும். அமேசிங் எர்த். வாவ், நல்லா இருக்கு. நாங்க செஞ்சோம். தம்பி செஞ்சுதான். சூப்பரா இருக்கு கைஸ். நல்ல வேலை கைஸ், அவன் சொல்லிட்டான். ஆனால் இதுவும் நல்லதாக செஞ்சிருக்கால, நல்லதாக செஞ்சிருக்கான். என்னோட அழகாக செஞ்சிருக்கான் பாருங்க. என்னது இது, எனக்கு புரியவில்லை. என்ன செஞ்சாங்க? See that. அக்கா அது வரவே இல்லை. இங்க ஒரு ஓட்டை வேற ஒருத்தன் போட்டுச்சிருக்கான். ஓட்டை இது வந்து சிவப்பு சீஸ் கேக்கா? அப்ப அந்த அடல் தான் செஞ்சிருக்கான் போல. சொல்லல. எந்த 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 கைஸ் கலர்ஃபுல்லா மேல கலர்ஃபுல்லா போட பாருங்க. நெஞ்சுக்குள்ள கிடிக்கும். டைம் முடிஞ்சிச்சு. ஆமா கைஸ், டைம் முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, இந்த சைடுல போடவே இல்லை. இங்க பாருங்க, எல்லோ டீம் எல்லோ டீம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஓ, என் தம்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ், நான் தேர்ட் பிளேஸ். கைஸ் இப்போ ஓகே, நல்லா இருக்கு. என் தங்கச்சி வந்து தேர்ட் ப்ரைஸ். நான் தேர்ட் பிளேஸே வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 1 ஸ்டார், 0 2 ஸ்டார், 5 3 ஸ்டார். எப்போ பார்த்தாலுமே 3 ஸ்டார் தான் அதிகமாக இருக்குது. வாங்க எத்தனை 3 ஸ்டார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமாக இப்போ எத்தனை கேம் விளையாடிருக்கேன், எத்தனை கேம் விளையாடிருக்கேன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 64 கேம் விளையாடிருக்கேன். 43 வாட்டி வெற்றி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து 159 வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துருக்கு. 3 ஸ்டார் தான் இருக்கிறதுல அதிகம். 167, அதாவது 67 டீமா வந்தா நல்லா இருக்குங்க. ஆமாம் ரைஸ், என் தம்பியும் நானும் டீமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். டாய் ரோபோட்டு பெஸ்ட்டு ஜெல்லி ஃபிஷ் டீமா இருந்தாலும் இல்லையா நல்லா இருக்கும். ஆனால் யாருமே டீம் வரல. டீம் யாருமே வர மாட்டாங்க. டேய், உனக்கு யாராவது வந்துருக்காங்களா? வெஜிடபிள்ஸ் நம்ம பிளேட்டர்ஸ்லாம் பரப்போல. இந்த மாதிரி படுத்துன்னு இருக்க மாதிரி பண்ண போகிறோம். படுத்துக்கமே பிளேட் வச்சு பண்ணுறோம். பாருங்க, இப்போ வந்து கேரட்டுக்கு இது, தக்காளிக்கு ஐயோ டொமேட்டோக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்து இது 2 மடம் வரைஞ்சி விட்ருவோங்க. ஃபஸ்ட்டு அதுவே ஷேப்பில் வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரட்ஸு ஷேப் போட்டு அடுத்து இது, அடுத்து 2 இது, அடுத்து அப்படியே இல்லை 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 இந்த மாதிரி வந்து இல்லை இல்லை. அப்புறம் இதே மாதிரி ஷபா. கேரட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிளான கேரட்டு. இல்லை இல்லை, ரொம்ப குட்டியாக இருந்தால் செய்ய போகிறேன் நான். அடுத்து வந்து வட்டம் போடுவோங்க. எனக்கு வட்டமே போட தெரியாது சொல்ல போனால். இப்போ இதான் வந்து எங்கள் ஊரில் டொமேட்டோ. நல்லாக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து என்ன கேரட்டுக்கு வெறும் இந்த மாதிரி இது மட்டும் போட்டால் போதுமா? நான் இது பண்ணல. சாந்தா, நானும் வீடியோ எடுக்கணும். இதே மாதிரி தான் போடுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இதுக்கு ஒரு முட்டை உடைச்சோம். இதான் எங்கள் ஊரில் கேரட். இதான் வந்து தக்காளி வரும். இது வந்து கூடு மாதிரி வரும். தக்காளி பேட்டில் நான் பீஃப் வச்சு. ஆமாம் கைஸ், பீன்ஸ் வரலாம். நான் வந்துட்டு இது வாங்கிட்டேன். பீன்ஸும் இந்த மாதிரி இது வெள்ளைக்கல்ல கூட அது பீன்ஸும். அடுத்து வந்து ஒயிட் கலர் தான். அதில் கேபேஜ் இல்லை, அது பேர் என்ன வரும்? இரு சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வேறு சைடில் வந்துச்சுன்னா வந்து மன்னிச்சுங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி தான் வந்துடுச்சு. ஸோ இது கேபேஜு,
பீன்ஸ் வந்துட்டேன். அப்புறம் கேரட்டு பீன்ஸ் இது வரணும். பீன்ஸில் வந்து இதாக இருக்குமா பச்சை மிளகாய். நமக்கு முடியாத இருக்கும் அதுக்கு பச்சை மிளகாய் நல்லா இருக்காது. அடுத்து வந்து கிரேவ் எடுத்து ஐயோ கை காணும் எனக்கு வந்து ஃப்ளோர்னு வச்சு அதில் பண்ணி எல்லாம் மாறி எப்படி வருது தெரியல. சரி விடுங்க இதுங்க வந்து இது ஃபுல்லாக பிளாக் கொடுக்கலாம் பாருங்கள். இது ஃபுல்லாக பிளாக் ஸ்டான்ஸோட பேசினா இருக்கும். இந்த ஊரில் கட்டமாகவே டொமேட்டோ பார்த்துருக்கேன். ஓ பாரு இந்த மாதிரி டொமேட்டோவை நீங்கள் வந்து சென்னை தமிழ்நாடு எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. இல்லை 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 ஆமாம் கை ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது. ஸ்ட்ராபெரியை வஞ்சி விட்டுரு பேசுங்க கைஸ். டைம் இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி பிளாக் போடுறதா கைஸ் அவுட்லைன் போடுற மாதிரி அழகாக இருக்குது. இந்த பட்டாணிக்கு மேலே நம்ம வைக்க முடியாது. இரு நான் வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். நான் பார்க்கும்போது பார்க்கலாமா அவள்தான் கைஸ் டொமேட்டோ வந்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே எதாவது பண்ணுமா? நல்லா இருக்கு. என் தங்கச்சி பச்சை மிளகா வந்திருக்கா. இது என்னது ஏதோ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. கேரட்டும் பச்சை மிளகா ஒரே மாதிரி இருக்குது. இது இது தக்காளி டொமேட்டோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெயிட்டிங் பண்ணுற நேரம் வந்து விட்டது. நம்ம வந்துருக்குது இது கேரட்டு டொமேட்டோ பீன்ஸு. ஆக்சுவலி இது வந்து கேரட்டு. வாவ் அந்த பையன் இது என்னதுன்னு தெரியல எனக்கு. இது வேணும்னு தெரியல அது வேணும்னு தெரியல. ஆமாம் கைஸ் வாட் டூ யூ கைஸ் திங்க்? ஆமாம் கைஸ் சொன்ன மாதிரி வந்து டீம் வந்திருக்காங்க. இவ்வளோ பெருசாக ஒருத்தனால பண்ண முடியாது கைஸ். இது கண்டிப்பாக டீம் கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒன்று நம்ம மார்க் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. நம்ம இப்போ போட்டால் நம்மளுக்கு போடுவாங்க. என் தங்கச்சி எனக்கு போடுவா. அதோட நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் அக்கா எனக்கு போடுவாங்க. இதோ பாருங்க போட்டேன். இதான் என் தங்கச்சி வந்து பீன்ஸ் டொமேட்டோ அண்ட் பச்சை மிளகா அது கேரட். இது வந்து பிளேட். உங்களுக்கு இந்த பிளேட் எனக்கு வரவே தெரிஞ்சுதான் நான் பீன்ஸ் நீட்டாக வரையாமல் இது என்னது? இது கொஞ்சம் டீம் இது என்னது எனக்கு புரியவே இல்லை. இது என்னது கைஸ்? இது என்னது? ஆமாம் குக்கி மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. வெயிட் பண்ணா இது யாது? பிடிக்கவே இல்லை சுத்தம். பாருங்க இங்கே கொஞ்சம் உடச்சி வச்சிருக்கான். இங்கே கொஞ்சம் எதுவும் வைக்கவே இல்லை. வாட் இஸ் திஸ்? தெரியலமோ எந்த கைஸ் எந்த 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 செம்மையாக இருக்கு. அவுட்லைன் குத்துனா இன்னும் செம்மையாக இருக்கும். கைஸ் அவுட்லைன் தான் குத்துருக்காங்க ஐடி. ஆஹா நான் எந்த அவுட்லைன் குத்துனா நல்லா இருக்கும் சொன்னேன். 0 0 0வா? 0 0 யார் சொன்னா? அது சொல்கிறான் தெரியல விடுங்க பார்க்க. 2 என்னது கைஸ் என்னது? See that this is iron golem. My garden வந்து சொல்ல சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். லவ் 3 guys 3 5
அதிசயமாக இருக்குது. 3.5 வாங்கியிருக்கேன். எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா. அவரு கிட்ட பண்ணியிருக்கா. நல்லா இருக்கு. சரி வாங்க பார்க்க பார்க்கலாம். இப்போ என்ன வாய்ப்பு வந்து தெரியல. இப்போ நம்ம ஈஸியானது வந்து கைஸ் நம்ம இதை விட்டு போயிடலாம். நம்ம இப்போ ஹைட் அண்ட் சீக் போகலாமா? கைஸ் நீ வெளியே விட்டு வந்துடு தியா. இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது இருங்க வந்து போகிற வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் இருக்கணும். அவன் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அமுத்தி விட்ருங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயமே இல்லை கைஸ். அது ஒரே ஒரு தட்டினட்டா போதும். அது ஆண்டபட்டுக்கா இனிமேல் டெய்லியும் கேம்ஸ் வீடியோஸு, அதாவது வந்து இல்லைன்னா வந்து கேம்ஸு வீடியோஸ் நம்ம ஏதாவது நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல படிக்கிறது, ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலு, வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஸ்பெஷல், அந்த மாதிரி டெய்லியும் ஏதாவது வந்துனே இருக்கும். மறக்காமல் வந்து இதெல்லாம் பாருங்கள். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஓகேவா? வந்துட்டிங்களா? ஹைட் அண்ட் சீக்கா? ஹைட் அண்ட் சீக். ரெடி ஸ்டடி கோ. ஃபஸ்ட்டு தானே? ஃபஸ்ட்டு தான் வந்துச்சு காய்ஸ். வந்துட்டாங்க. இதில் போயிட்டு பார்க் பண்ணலாம். வெளியே போனீங்கன்னா சைடில் போயிட்டு இதை ப்ரைஸ் வைப்பாங்க. அதான் வந்தாச்சுடா. இந்த சைடில் இருக்குது 10 பேர் தேவை. ஃபஸ்ட்டு நானும் என் தங்கச்சியும் தான் வந்தோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல இதில் வந்து என்ன இதில் கண்டிப்பாக வந்து நம்ம லீஃப் வைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே லீஃப் தான் இருக்கும் அதிகமாக. ஓ சாப்பிட. சரி கைஸ் இங்கே பாருங்க. கைஸ் இப்போன்னு பார்த்தா எல்லாமே காண போகுமா? கைஸ் இங்கே பாருங்க. பாருங்க இந்த பாருங்க. நான் வந்து கை வாய்ப்பே அடிக்கூடாது. ஸோ ஆன் பண்ணி வச்சு சீக்கிரம் வேணால் அங்கே தான் சுற்றி நிற்கலாம். ஏன்னா அவங்கள வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஹைடர்ஸு. ஒருத்தர் செத்துறான் கைஸ். ஒருத்தர் செத்துறா. நாங்கள் எப்படி வின் பண்ணாலே எங்களுக்கு ஜாலி. கைஸ் 3 பேர் செத்துறாங்க. இல்லை கைஸ் இதோ வராமா அம்மா வேலை. இல்லை பாருங்க கேப்டன் ஒருத்தர் வரான். உங்களுக்கு இந்த ஐடென்டிக் பிடிச்சிட்டா டிராயிங் பிடிச்சிட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டிராயிங் தான் பிடிச்சிருந்து. உனக்கு எது பிடிச்சிருந்து? எனக்கு டிராயிங் தான் பிடிச்சி இருந்தது. பில்டு நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்ட், பீட்டா கிடையாது. ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்ட். என்கிட்ட பீட்டாவும் இருக்கு, ஒரிஜினலும் இருக்கு. என் தங்கச்சி கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. இதாக இருக்கும். சரி காய்ச்சி எப்படியும் நம்மளை கொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இன்னும் கொல்லவே இல்லை. பாருங்க இது சின்ன இருக்காங்க, யாருன்னே தெரியல. பண்ணியாச்சு.
என் தங்கச்சி ஒன்றும் சாவல, நானும் சாவல. ரொம்ப கம்மியா. ஐயோ செத்து போயிட்டேன். ஐயோ செத்து போயிட்டா. நான் என்ன வாய் வச்சுன்னு தெரியல. லாஸ்ட்ல போய் செத்து போயிட்டேன். டைம் கொஞ்சம் ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல வந்து செத்து போயிட்டா. நீ செத்து போயிட்டியா? 5 4 3 2. எங்க அக்கா வின் பண்ணிவா. நான் பக்கத்துல ஒருத்த மரம் கண்டு தெரியாதா? எங்க அக்கா வின் ஹேடஸ் வின் அண்ட் நம்ம ப்ரைஸ் வந்து கார்டு. ஆமா எங்க அக்கா தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். லாங்கர் ஹைடன். எங்க அக்கா ஃபர்ஸ்ட் வராதா சொல்லி ஒளிஞ்சு வின் பண்ணிட்டான். சரி ஓகே. இவங்க ரெண்டு பேரும் ஓடி இன்னும் பாருங்க, அதோ பாருங்க. இதோட கேம் முடிச்சுக்கலாம். டாடா பை பாய். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் போடுங்க. கம்சாமிதா. தேங்க்யூ.